காதல், பாசம், நேசம் எல்லாம் இருக்கிறது. உண்மையிலேயே நான் சொல்வேன், காதலும் ஆழமான பாசமும் உங்கள் கணவன் மீது உங்களுக்கு இருந்தது என்று சொன்னால், நீங்கள் அவனுக்காக முந்தியை ஏந்தி கொண்டு படைத்தவனிடத்தில் கேட்பதில் தான் காதலே இருக்கிறது. அதே போல உங்களுடைய உணர்வுகளை உணர்ந்து உங்களுக்காக ஒரு ஆண்மகன் மஸ்ஜிதுக்கு சென்று தொழுது முடித்து அல்லாஹ்விடத்தில் கரமேந்தி என் மனைவி என்று அவன் கேட்பதில் தான் உண்மையான காதலும் இருக்கிறது, பாசமும் இருக்கிறது. துஆ அவ்வளவு மகத்துவமானது. துஆவை மறக்க கூடாது. அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. துஆ உடையவர்களாக நம்மை ஆக்குவானாக. ரப்புல் ஆலமீன் நமக்கு எல்லா வகையான நலவுகளையும் நாம் கேட்கக்கூடிய துஆவிலேயே அள்ளி வழங்குவானாக. அளவிலா கருணையும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அகில உலக மாந்தரின் வழிகாட்டியாய், இஸ்லாம் கூறும் நல்லுலகின் மிகச்சிறந்த ஆட்சியாளராய், முஸ்லிம்களின் நெஞ்சில் என்றும் ஹயாத்து நபியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபிகள் கோமான் ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும், அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தப தாபியின்கள், நல்லோர்கள், நாதாக்கள் நம் அனைவரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் ஈடு இணை இல்லாத அன்பும் அவருடைய கருணையும் உண்டாவதாக. டீ சாப்பிட்டு அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கு உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அத்வா முஹுல் இபாதா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். துஆ என்பது வணக்கங்களின் மூளை என்று சொல்வார்கள். அத்வா ரத்துல் பலாய் வல் கலா. துஆ என்பது கெட்ட தலையெழுத்தையும் வரக்கூடிய சோதனைகளையும் கூட தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமை படைத்தது என்று சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதனுக்கும் இறைவனுக்குமான ஒரு நல்ல ஒரு புரிதலும் உறவும் மேம்பட துஆவை விட சிறந்த ஒன்று இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இபாதத்தை முடித்துவிட்டு படைத்தவனிடத்திலே அதற்கான கபூலியத்தை கேட்பதும், அதில் உள்ள குறைகளை மன்னிக்க சொல்வதும், அதற்குண்டான பெரும் சவாபை எனக்கு தா என்று உரிமையோடு கேட்பதும் இந்த துஆவில் மட்டும்தான் நடக்கும். சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அளவுக்கு துஆவில் வல்லமையை வைத்திருக்கிறார். துஆ பலகீனப்பட்ட ஒவ்வொரு நெஞ்சங்களின் பலம். துஆ வலிமையை கூட்டக்கூடிய ஆயுதம். துஆ துன்பத்தின் விளிம்பு நிலையில் இருப்பவனை துன்பத்தில் இருந்து மீட்டு இன்பத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய மகாபெரிய வல்லமை, அதிசயம் படைத்தது துஆ. எம்பெருமான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தியது துஆ. நபிமார்களின் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தியது துஆ. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அன்னை ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இது போன்ற பெரும் பெரும் பெண் மேதைகளை கூட உயர்ந்த ஸ்தானத்திற்கு உச்சாதிக்கு கொண்டு சென்றது. இந்த துஆ என்பதை வாழ்க்கையில் எப்போது நாம் தவற விடுகிறோமோ அப்போது இறைவனுக்கும் மனிதனுக்குமான பந்தபாசம் கொஞ்சம் கொஞ்சமாக பலகீனப்பட்டு போகிறது. வாழும் காலமெல்லாம் படைத்தவனிடத்தில் கேட்பவன் எந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறான். தெரியுமா உங்களுக்கு? படைத்தவனிடத்தில் கேட்டுக்கொண்டே இருப்பது அவனுடைய உறவை மேம்படுத்தி கொண்டே இருக்கும். அவனை கைவிடவே மாட்டான். துஆ துஆ துஆ. ஹலாலான சம்பாத்தியத்தை மட்டும் அவன் சாப்பிட்டா போதும், ஹலாலான ஆடையை உடுத்தா மட்டும் போதும், ஹலாலான வாழ்க்கையை மேற்கொண்டா மட்டும் போதும். துஆ ஒன்னே அவனுடைய வாழ்க்கையில் பல கட்டங்களிலும் பலவாறான ரூபங்களிலும் அவனை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, துஆவை மறக்கக்கூடாது. துஆ என்பது மிக முக்கியமான ஒன்று. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பல துஆக்களில் காண கிடைக்காத அரிய பொக்கிஷங்களை கூட பெற்றிருக்கிறாங்க. இது நடக்காது என்று சாத்தியப்படாததையெல்லாம் சாத்தியமாக்கி இருக்கிறாங்க. தெரியுமா?
இன்னைக்கு ஏதோ சம்பிரதாயமாக துவா கேட்கிறோம், அப்படி அல்ல. உயிரின் ஆழத்திலிருந்து வரக்கூடிய உணர்வுகளின் ஒரு ஒரு குவியல் துவா. நாடி நரம்புகளில் ஊறிக்கொண்டிருக்கக்கூடிய ஈமானியத்தை ஜுவலிக்க செய்யக்கூடிய அற்புத சக்தி படைத்தது துவா. சகோதரர்களே, சகோதரிகளே, சாதாரண விஷயம் அல்ல அது. இரத்த நாளங்களில் அல்லாஹ், அவன் ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இருவரையுமே வெளிக்கொணரச் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தது துவா. சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்ய வேண்டும். துவாவிற்குரியவர்களாக நம்மை மாற்ற வேண்டும். தொழுகையிலும் துவா கேளுங்கள், படுக்கையிலும் துவா கேளுங்கள், இல்லறத்திலும் துவா கேளுங்கள், நல்லறத்தை முடித்த பின்பும் துவா கேளுங்கள், பிள்ளைகளுக்காக துவா கேளுங்கள், பெற்றவர்களுக்காக துவா கேளுங்கள், உங்களை அம்போ என்று விட்டு சென்ற அந்த உறவுகள் மர்ஹூம்கள் அவர்களுக்காக துவா கேளுங்கள், உங்களுக்கு கல்வி ஞானத்தை போதித்த உஸ்தாதாக்கள் உஸ்தாத்மார்களுக்கு துவா கேளுங்கள், உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தந்து நல்ல ஒரு வழிகாட்டுதலை ஏற்படுத்திய உங்களுடைய உறவுகளுக்கு துவா கேளுங்கள், வியாபாரத்தில் உங்களுக்கென்று வழிகாட்டிய மக்களுக்கு துவா கேளுங்கள், கஸ்டமர்ஸாக நீங்க கடை வச்சிருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கஸ்டமர்ஸா தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க பாருங்க, அந்த மக்களுக்கு துவா கேளுங்கள், அந்த மக்களுக்கு துவா கேளுங்கள். நீங்கள் கேட்க 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 அவன் உள்ளம் உங்களின் பக்கம் சாய்ந்து கொண்டே இருக்கும், சாய்ந்து கொண்டே இருக்கும். கணவனுக்காக துவா கேளுங்கள், மனைவி கணவனுக்காக துவா கேளுங்கள், கணவன் மனைவிக்காக துவா கேளுங்கள். என்றாவது கேட்டதுண்டா? பிரத்யேகமாக கேட்டதுண்டா? என் மனைவி மக்களை மன்னிச்சிரு, என் மனைவி மக்கள், இப்படித்தான் அதிகமாக கேட்போம். மனைவியின் ஆழத்தை, அவள் மனதின் ஓரத்தை, அவள் மனதின் ஆழத்தை புரிந்து துவா கேட்கக்கூடிய ஆண்கள் கம்மி. அதே போல ஒரு ஆண்மகன் கணவன் அந்த கணவனுடைய மன ஆழத்தை புரிந்து அவனுக்கான ஒரு அழகான ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டியை அல்லாஹ் தர வேண்டும் என்று கேட்கக்கூடிய பெண்கள் ரொம்ப கம்மி. காதல், பாசம், நேசம் எல்லாம் இருக்கிறது. உண்மையிலேயே நான் சொல்வேன், காதலும் ஆழமான பாசமும் உங்கள் கணவன் மீது உங்களுக்கு இருந்தது என்று சொன்னால் நீங்கள் அவனுக்காக முந்தியை ஏந்தி கொண்டு படைத்தவனிடத்தில் கேட்பதில் தான் காதலே இருக்கிறது. அதே போல உங்களுடைய இதை உணர்ந்து, உணர்வுகளை உணர்ந்து, உங்களுக்காக ஒரு ஆண்மகன் மஸ்ஜிதுக்கு சென்று தொழுது முடித்து அல்லாஹ்விடத்தில் கரமேந்தி என் மனைவி என்று அவன் கேட்பதில் தான் உண்மையான காதலும் இருக்கிறது, பாசமும் இருக்கிறது. துவா அவ்வளவு மகத்துவமானது. துவாவை மறக்கக்கூடாது. அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக, துவா உடையவர்களாக நம்மை ஆக்குவானாக. ரப்புல் ஆலமீன் நமக்கு எல்லா வகையான நலவுகளையும் நாம் கேட்கக்கூடிய துஆவிலேயே அள்ளி வழங்குவானாக.